இப்போது 2021 தமிழக சட்டசபையில் நடப்பதற்கு முன்பாகவே 2016 19 அடுத்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என்று என் தேவநாயக கர்த்த கடவுள் என்னிடம் கூடிய தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து பார்க்கலாம். இது காரியம் கிடையாது. ஏன்னா அந்த தீர்க்கத்தை சொல்லும்போது நான் சிறைக்குள்ள இருந்தேன். ஆயுதன சிறைவாசியாக புல மத்திய சிறையில் இருந்தேன். என் தேவநாயக கர்த்த என்னோட ஒரு தீர்க்க தரிசனத்தை எழுதி வச்சிருந்தேன். நான் அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். 17/12/2016 என்று புழல் மத்திய சிறையில் ஆயுதன சிறைவாசியாக இருந்த என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். இந்த தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த தேசாதிபதியின் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. அவனுக்கு என்று கொடுக்கப்பட்ட கற்பத்தின் கனியானது இத்தேசத்திற்கு அதிபதியாக வரும் நாள் மிக 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 சமீபமாக இருக்கிறது. இதுதான் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் எனக்கு தீர்க்க தரிசனம். இதன் விளக்கம் என்னவென்றால், இந்த தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த தேசாதிபதியின் ஆயுள் முடிவுக்கு வருகிறதுனா தமிழ்நாட்டுக்கு என்று கொடுக்க